வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு சுகி கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்நாக்குக்காக ஈவினிங் சீடை செஞ்சோம். அதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். எங்கள் ஸ்டைலில் செஞ்சதை காமிக்கிறேன். பச்சரிசியை நல்லா கழுவி அதை காய வச்சு அரைச்சிக்கோங்க. நாங்கள் மிக்சியில் தான் அரைச்சோம். அரைச்சதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் அதை நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. இந்த சலித்த மாவை பார்த்திங்கன்னா அதை அப்படியே அடுப்பில் வச்சு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. சைட்லேயே பார்த்திங்கன்னா மண்டை வெல்லம் இருக்குல்ல, அதை நல்லா தட்டி போட்டு அதையும் பாகு மாதிரி காய்ச்சிக்கோங்க. அந்த வெல்லம் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கொஞ்சம் சுக்கு, ஒரு 5 ஏலக்காய், அந்த தோல் போடாமல் உள்ளே இருக்க சீடை மட்டும் எடுத்து அதையும் நல்லா தட்டி அந்த பாகு கூட சேர்த்து அதையும் நல்லா கொதிக்க விட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்து அதை நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே அந்த பாகு கொதிச்சுட்டு இருந்தது அது மேலேயே கரண்டியை வச்சு அது நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. அது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தனால கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. அப்புறம் அது மேலே வைக்கவும் கொஞ்சம் மெல்ட் ஆகிடுச்சு. இது அந்த மாவோட நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி போட்டு அதை நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த காய்ச்சி வச்சுருந்த பாகை இந்த மாவோட மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு சின்ன உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் சூடாக இருக்கும், பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி உங்கள் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு பிறகு நீங்கள் அதை போட்டு நல்லா கையில் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ அது பிசைஞ்சிட்ருக்கிற டைம்லேயே நம்ம பவுட்ரு பண்ணி வச்ச தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ அதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு எடுத்து அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இப்படி உருட்டி பாருங்கள். நல்லா உருட்டை வந்தது அப்படின்னா அதுதான் கரெக்டான பதம். அப்போ எடுத்து அதை குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா கொதிக்க விட்டுட்டு அது ஒன்று ஒன்றா எடுத்து பொரித்து எடுத்துருங்க. அவ்வளோதாங்க சீடை. ஈவினிங் ஸ்நாக்குக்கு சுவையான சீடை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.